சிவாய நம. போகநந்தீஸ்வர ஆலயம் சிக்பல்லாபுரம் நந்தி ஹில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சிவப்பன் ஆலயம். அருணாச்சல ஈஸ்வரர் மற்றும் போகநந்தீஸ்வரா அப்பாவுடைய தரிசனம் காண போயிருந்தோம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த இடம். அந்த மலைப்பகுதியில் சிவப்பனுடைய தரிசனம், நந்தி தேவருடைய தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை போல் சிவவாக்கியம் நம்ம ஓலைச்சுடி பிரகாரம் அந்த இடத்துல ஓலைச்சுடி எடுத்துன்னு சென்று கோவிலில் தரிசனம் பெற்று 1 மணி நேரம் நம்மளால் முடிந்தவருக்கும் அந்த தியானங்கள் இருக்கும் போது அந்த இடத்துல இருக்க சக்தி வைபோக சக்திகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அற்புதமான காட்சி ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் வரலாற்று கட்டின கோவில் கல்லாக அவ்வளோ மங்களமாக ஒவ்வொரு தூணும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எல்லா பக்தர்களும் வந்து தரிசனம் பெற்றுக்கொண்டு போகிறாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது கோபுர தரிசனம். உள்ளே பார்த்திங்கன்னா மிக கல்லிலேயே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல நான் தியானம் இருக்கும் போது பல விஷயங்கள் அறிந்து இதை ஓலைச்சுடி மூலமாக புஸ்தகத்தில் எழுதப்படும். கொடிமரம், அங்கே இருக்க ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு தூணுகளும் கல்லால் செய்யப்பட்டது தான். நந்தி தேவர் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போய் தரிசனம் காணும் போது நமக்கு ஒரு மன திருப்தி ஆகுது. அந்த மாதிரி வரலாற்று கோவிலில் அமர்ந்து தியானங்கள் இருக்கும் போது மனசில் வைபோக ஒரு மங்கள சக்தி நமக்கு கிடைக்கிது. சக்கராசனமெல்லாம் அவ்வளோ அற்புதமாக நம்ம சரீரத்தில் இருக்குது. அவ்வளோ அழகாக அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. தியானங்கள் இருக்கும் போது நமக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியப்படுது. நீங்களும் சென்று இதை போல வரலாற்று கோவிலுக்கு சென்றீங்கன்னா தியானம் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்குவீங்க. சிவாய நம.